இன்றைய நிலையில் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிற வேளாண் நிலைகளை ஆய்வு செய்து சில தீர்மானங்களை நாங்கள் எடுத்திருக்கிறோம். குறிப்பாக நேற்றைய 2 நாட்களுக்கு முன்னாலே தமிழ்நாடு சட்டமன்றத்தின் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நெல் விலையை உயர்த்தி அறிவிப்பதாக அறிவித்திருக்கிறார். குறிப்பாக வருகிற செப்டம்பர் 1 முதல் கரீப் பருவம் தொடங்குகிறது. அந்த ஆண்டு வரும் ஆண்டுக்கான பருவ விலையாக நெல்லுக்கு 2ஆம் ரக நெல்லுக்கு 2450 முதல் ரக நெல்லுக்கு 2545 என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒன்றிய அரசு கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாலே அறிவித்த விலையோடு தமிழ்நாடு அரசின் ஊக்கத்தொகையும் சேர்த்து இந்த விலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுதே நாங்கள் சொன்னோம், தமிழ்நாடு அரசு தன் பொறுப்பேற்பதற்கு முன்னால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குவிண்டால் 2500 விலை கொடுப்போம் என்று சொன்னார்கள். 5 ஆண்டு ஆட்சி முடிவுறும் நிலையில் இருக்கிறது. இன்று கூட 2 நெல்லுக்கும் கூட 2500 கிடைக்கவில்லை. ஆகவே நாங்கள் நேரத்தில் வலியுறுத்தி கொள்வது, 5 ஆண்டுகளில் ஒன்றிய அரசு உயர்த்தியிருக்கிற விலையோடு தமிழ்நாடு அரசு 5 ஆண்டு காலத்தில் கொடுத்திருக்கிற ஊக்கத்தொகையும் சேர்த்தால் அன்றைக்கு 2500 கொடுத்திருந்தால் இன்றைக்கு 3250 வந்திருக்கும். ராஜஸ்தானில், சத்தீஸ்கரில் கடந்த பல ஆண்டுகளாக குவிண்டால் நெல் 3100 ரூபாய் கொடுத்து வருகிற பொழுது தமிழ்நாடு அரசு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுகிற வகையில் 2500 மட்டுமே அறிவிப்பது சரியல்ல, குவிண்டால் ரூபாய் 3000 என்று அறிவிக்க வேண்டும் என்று இந்த மாநில குழு வலியுறுத்துகிறது. அதேபோல் ஒன்றிய அரசு நிலத்தடி நீருக்கு வரி போடுகிறது. வேளாண் இன்றைக்கு உற்பத்திக்கு பெருமளவுக்கு உற்பத்தி பெருகி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆகிறது. மிச்சம் இருக்கிற அரிசி எத்தனால் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகிறது என்றால் விவசாயிகள் பாடுபட்டு உழைத்திருக்கிற அந்த உற்பத்தி திறன்தான் அதிகம். ஆகவே அப்படியாப்பட்ட நிலையில் உற்பத்திக்கு அடிப்படையாக இருக்கிற அந்த வேளாண் மின்சாரத்திற்கு ஒரு பக்கம் கட்டணம் விதிக்க முயற்சி நடக்கிறது. இன்னொரு பக்கம் எடுக்கப்படுகிற நீருக்கும் வரி விதிக்க இன்றைக்கு 1500 குடிவாய் ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது. ஆகவே அந்த ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிற அந்த திட்டத்தை கைவிட்டு வேளாண் உற்பத்திக்கு பயன்படுகிற அந்த மின்சாரத்துக்கு மின்சாரம் மூலமாக எடுக்கப்படுகிற அந்த நிலத்தின் நீருக்கு வரி போட்டால் அனுமதிக்க மாட்டோம். நிச்சயமாக தமிழ்நாடு முழுவதும் எதிர்ப்பு நடவடிக்கை நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல் இன்றைக்கு மதுரையில் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி, தமிழ்நாடு விவசாய சங்கம் உள்ளிட்ட ஐக்கிய விவசாயிகள் முன்னணி இந்திய அளவில் நடத்திய போராட்டத்தின் விளைவாக மதுரையில் ஒரு போராட்டம் நடந்தது. அதாவது ஒன்றிய அரசும் அமெரிக்க அரசும் போடுகிற ஒப்பந்தம் என்பது இந்திய விவசாயிகளுக்கு விரோதமான ஒப்பந்தமாக இருக்கிறது என்று 1 மாதத்துக்கு முன்னாலே முடிவெடுத்து அதன் அடிப்படையிலே தமிழ்நாடு முழுவதும் மோடியை கண்டித்து டம்பை கண்டித்து அந்த வேளாண் விரோத வணிகத்தை ஒப்பந்தத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி அந்த போராட்டம் நடத்த அறிவிக்கப்பட்டது. அப்படி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிற பொழுது மதுரையில் பாஜகவின் குண்டர்கள், அரசியல் கட்சியின் குண்டர்கள் ஜனநாயக விரோதமாக அரசின் அனுமதி பெற்று, காவல்துறை அனுமதி பெற்று ஜனநாயக முறையில் போராடி கொண்டிருந்த அந்த எஸ்கேஎம் தொண்டர்களை அடித்திருக்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள் என்றால் இங்கே ஜனநாயகம் அனுமதிக்கப்படுகிறதா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த காவல்துறை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த பாஜக குண்டர்கள் நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்து உரிய தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதே போல் இன்றைக்கு உற்பத்தி மகசூல் தொடங்குகிற காலம், விவசாயம் தொடங்குகிற காலம், அது எந்த வணிகமாக இருந்தாலும் தண்ணீர் வருகிற காலம் என்பதால் இன்றைக்கு விவசாயம் தொடங்குகிற காலம். அவர்கள் கடன் கேட்டு விவசாயிகள் சென்றால் காப்பீடுக்கு சர்டிஃபிகேட் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு காப்பீடுக்கு எங்களுக்கு அனுமதி இல்லை, நீங்கள் கடனுக்கு மட்டும் வாங்குங்கள், கடன் வாங்கின பிறகு வாருங்கள் என்று. கடன் கிடைப்பதிலும் தடுமாற்றம் இருக்கிறது, காப்பீடு செய்வதிலும் தடுமாற்றம் இருக்கிறது. இது டெல்டா மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது. எப்பொழுதுமே கடன் வாங்குகிற போது காப்பீட்டுக்கும் சேர்த்து தான் கட்டணத்தை பெற்று பணம் கட்டுவார்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில். இன்றைக்கு தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கி மறைமுகமாக விவசாயிகளுக்கு கடன் கொடுப்பதையும் தடுக்கிறது, காப்பீடு செய்வதையும் முட்டுக்கட்டை போடுகிறது. ஆகவே முறையாக அந்த காப்பீடு செய்வதற்கான கடன் கிடைப்பதற்கான நடவடிக்கை தமிழக அரசு எடுத்திட வேண்டும். 2024 முதல் தொடர்ந்து விட்டு பல இடங்களில் மழை இயற்கை பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. நிவாரணம் இல்லை, எள்ளுக்கு நிவாரணம் இல்லை, நெல்லுக்கு நிவாரணம் இல்லை, உளுந்துக்கு நிவாரணம் இல்லை, காப்பீடு திட்டத்திலையும் விலை வழங்கப்படவில்லை. வந்த பணத்தையும் கொடுக்கல. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வந்த பணத்தையும் கொடுக்கல. கேட்டால் குறைவான பணம் மற்ற விவசாயிகள் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு வச்சுருக்காங்க, கேட்டால் சொல்கிறாங்க. ஆகவே இந்த காப்பீடு திட்டத்தை அரசே ஏற்று நடத்த வேண்டும். இந்த ஆண்டு காலத்தோடு கடன் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். காப்பீடு செய்வதற்கான பிரீமியம் பெறுவதற்கான உரிய சான்றுகளை உடனடியாக அரசு வருவாய்த்துறை வழங்கிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பன்றி என்பது இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பரவலாக பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது.
பன்றிகளெல்லாம் காட்டுப்பன்றிகளாக மாறி காட்டுப்பன்றிகள் வெறிகொண்டு சாதாரண குழந்தைகளையும் பெரிய மனிதர்களையும் கடித்து கொண்டிருக்கிறது. அது புகுமிடமாக இருப்பது காட்டுக்கருவி என்று சொல்கிறார்கள். அந்த தென் மாவட்டங்களிலே காட்டுக்கருவியில் தான் பதுங்கி இருக்கிறதாம் இரவிலே. ஆகவே இன்றைக்கு இந்த சமவெளி பகுதியில் இந்த பன்றிகள் இன்றைக்கு நாசமாகிக் கொண்டிருக்கிறது. ஆகவே காட்டுப்பன்றிகளை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்படியான ஒரு கேடுகட்ட சம்பவத்துக்கு துணையாக இருக்கிற இந்த மாதிரி புதர்களை, அந்த காட்டுக்கருவி உள்ளிட்ட புதர்களை அரசாங்கம் கூட ஈக்குவல்ஸ் அளிக்க வேண்டும், காட்டுக்கருவி அளிக்க வேண்டும் என்ற முயற்சி எடுத்து உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுத்தும் கூட அது சில காரணங்களால் தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த மாதிரி பாதிப்புள்ள இடங்களையாவது கண்டறிந்து அந்த காட்டுப்பன்றிகளுடைய அந்த புகுமிடமாக இருக்கிற அந்த காட்டுக்கருவி அழிப்பதற்கும் அதுபோல் இந்த யூக்கலிப்டஸ் அழிப்பதற்கும் நடவடிக்கை யூக்கலிப்டஸ் மரங்கள் அழிப்பதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பட்டா இல்லாதவருக்கு இன்றைக்கு கிசான் சம்மான் ஃபண்ட் என்கிற பிரதமர் நலநிதி அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலமாக வழங்கப்படுகிறது. தொடக்கப்பட்ட காலத்தில் வழங்கப்பட்டதில் 10% இன்றைக்கு வழங்கப்படவில்லை. தகுதி இல்லாதவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். தகுதி உள்ள பல பேருக்கு கிடைக்கவில்லை. குறிப்பாக நிலம் அவர்கள் பேரில் இருக்க வேண்டும். பட்டா அவர்கள் பேரில் இருப்பது மட்டுமல்ல, அவர்கள் வேறு எந்த வருமானம் பெறக்கூடாது. வேறு எந்த வருமானம் பெறாதவர்களுக்கு மட்டும்தான் கிசான் சம்மான் ஃபண்டு என்றால், விவசாயி என்கிற அடிப்படையில் கொடுக்கப்படுகிற பொழுது அவர் வேளாண் வணிகம் செய்கிறாரா, வேளாண்மை செய்கிறாரா என்ற அடிப்படையிலே தான் அந்த உதவித்தொகை கொடுக்க வேண்டும். இதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கக்கூடாது. இதை தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். வருடத்துக்கு 6000 என்பதை 12,000 உயர்த்தி வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் விவசாயிகளுக்கு அடையாள அட்டை, இந்த அடையாள அட்டை பிரச்சனையில் தான் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு தடுமாறி கொண்டிருப்பதால் நாங்கள் கருதுகிறோம். அடையாள அட்டை பெற முடியாதவர்களுக்கு கடன் கிடைக்காது, காப்பீடு செய்ய முடியாது என்ற சூழ்நிலை வருகிறது. விவசாயிகள் அடையாள அட்டை என்பது மத்திய அரசு அறிவித்திருக்கிற ஒரு திட்டம். தமிழ்நாடு அரசு அதை நிறைவேற்றுகிறது. யார் அடையாள அட்டை பதிவு செய்யப்படுகிறது இல்லை, எவர் பேரில் பட்டா இருக்கிறதோ அவர் பேர் உள்ளவர் தான் பதிவு செய்ய முடியும். புத்தக விவசாயிகள் கிடையாது, ஒப்பந்த சாகுபடி கிடையாது. நிலம் விலம் வாங்கியிருந்து பத்திரப்பதிவு செய்யவில்லை என்றால் அவருக்கும் கிடையாது. இவருக்கெல்லாம் இல்லாத ஒரு அடையாள அட்டை வழங்கப்பட்டு அவர்களுக்கு மட்டும்தான் ஒன்றிய அரசின் தமிழ்நாடு அரசின் வேளாண் திட்டங்கள் வழங்கப்படும் என்றால், எஞ்சிய தமிழ்நாட்டில் இருக்கிற 80% விவசாயிகள் இதை பதிவு செய்ய முடியாத விவசாயிகளுக்கு என்ன பயன் கிடைக்கப் போகிறது? இது மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். ஆகவே விவசாயிகளுக்கு அடையாள அட்டை என்றால் அவர் எந்த வாய்வழி ஒப்பந்தம் செய்திருந்தாலும், நில உடைமையாளரா அல்லவா என்பதில்லை, எவர் சாகுபடி செய்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கான அடையாள அட்டை வழங்கப்பட்டு அந்த அடையாள அட்டை வழங்குவர்களுக்கு மட்டுமே நீங்கள் வேளாண் வணிக உதவிகளை செய்வது என்பது சால பொருத்தம் என்பதை தமிழ்நாடு விவசாய சங்கம் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. உரம் தட்டுப்பாடாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. சில இடங்களிலே விவசாயிகள் சொல்கிறார்கள் வந்து கொண்டிருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா விவசாய இறக்குமதி என்பது காலந்தாழ்ந்து இறக்குமதி செய்வதாகவும் காலத்தோடு செய்யவில்லை என்ற ஒரு தகவல் வருகிறது, அதிகாரப்பூர்வப்பட்ட தகவல். குறிப்பாக எப்பொழுதுமே ஒரு வேளாண் எந்த ஒரு துறையுமே அந்த துறையை பற்றி ஒரு தொலைநோக்கோடு பார்வை இல்லை. தண்ணி திறந்து இந்த மேட்டூர் விலை தண்ணி திறம்ப இருக்கிறது, ஆற்றுக்கு தண்ணி இல்லை, வயலில் தண்ணி இல்லை. இது என்ன முறது? நீராதாரம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? அதற்கான பொறுப்பு வகிக்கிற அமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? மேட்டூர் நிலையில் தண்ணீர் வழிந்து கடலுக்கு போகிறது கொள்ளிட வழியாக. ஆனால் பக்கத்தில் இருக்கிற யாமதுக்கு தண்ணி இல்லை என்று சொல்கிறார்கள். டெல்டா மாவட்டத்துக்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு போதும் உரம் போதுமான அளவுக்கு கையிருப்பு வைத்திருக்கலாம், ஆர்டர் செய்துவிட்டோம் என்று சொல்கிறார்கள். உரம் இல்லை என்று தட்டுப்பாடு என்று விவசாயிகள் பூக்கள் இடுகிறார்கள். குறிப்பிட்ட காலத்திலே சாகுபடிக்கு உரம் போடவில்லை என்றால் பின்னால் உரம் போட்டு எந்த பயனும் கிடையாது. கடன் கிடைப்பது காலத்தில் கொடுப்பது கிடையாது. இந்த துறைகள் எல்லாம் சரியாக செயல்படவில்லையோ என்ற அச்சம் எங்களுக்கு கொண்டுகிறது. அது கூட்டுறவுத்துறையாக இருக்கலாம், வணிகத்துறையாக இருக்கலாம், அல்லது வருவாய்த்துறையாக இருக்கலாம். இவைகளெல்லாம் தொலைநோக்கு பார்வையோடு திட்டமிட்டு விவசாயிகளுக்கு செயல்படுவதாக தெரியவில்லை என்பதுதான் கிடைக்கிறது. தமிழக அரசு அறிவித்த 2025 பட்ஜெட் கூடுதலாக விவசாயிகள் அறிவித்த திட்டங்கள்லாம் விவசாயிகள் அறிவித்ததா சேர்ந்திருக்காது? என்னென்ன திட்டங்கள் நிறைய அறிவித்திருக்க. தமிழ்நாடு அரசை பொறுத்தளவு வேளாண்மைக்கு நிறைய திட்டங்கள் அறிவித்திருக்கிறார்கள். அறிவிப்பு என்பதும் அரசின் திட்டங்கள் என்பதும் மிகப்பெரிய பாராட்டக்கூடியது. ஆனால் இம்ப்ளிமெண்ட் செய்கிற அமலாக்கிற அதிகாரிகிட்ட இருக்கிற வணக்கம் தான் இது என்பது இருக்கிறது. சிறுதானியத்துக்கு மானாவாரி புஞ்சை பயிருக்கு 50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து திட்டங்களை அறிவித்தார்கள். தருமபுரி சிறப்பு மாவட்டமாக அறிவித்தார்கள். அதெல்லாம் பாராட்டக்கூடியது. ஆனால் அதிகாரிகள் அதை புரிந்து கொண்டு செயலாற்றுகிறார் என்பதுதான் சிரமமாக இருக்கிறது. காலக்கெடு இல்லை. ஏன்னா அந்த காலக்கெடு நிர்ணயிக்கிற அளவுக்கு பருவம் இல்லை. பயிரிடுகிற காலம் தொடங்கிவிட்டது. நாங்கள் காலக்கெடு நிற்பதற்கு காலம் இல்லை. உடனடியாக அரசாங்கம் அமல்படுத்த வேண்டும் என்பதுதான் நடக்கிறது.